நான் வச்சுங்கிற கார் 14 கோடி ரூபாய் கார். ஆனால் என்னை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் கஞ்சன் அப்படின்னாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிற ஒரே ஆள் நான் தான். லூயிஸ் விட்டன் இந்த பர்ஸோட விலை எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா அப்படின்னேன். கூகுளில் பார்த்தாங்க, அது 1 லட்ச ரூபா தான் விலை அது. அப்புறம் ஒன்றும் ரியாக்ஷனே பண்ணல. அவனுக்கு என்ன ரியாக்ஷனே காணும் அப்படின்னேன். ரியாக்ஷன்லாம் இருக்கட்டும், என்ன நீ நம்பலை, இது 1 லட்சம் விலை நம்பலையே ஆனேன். ஆனால் நான் கூகுளில் பார்த்துட்டேங்களே, விலைலாம் தெரியுமே, அதெல்லாம் நம்புகிறோம். ஆனால் ஏதோ ஒரு லட்சணமான பிள்ளைன்னா 35 லட்ச ரூபாய்க்கு பேக்கு கூட கொடுப்பாங்க லூயிஸ் விட்டனில். உங்களுக்கு ஏன் இந்த 1 லட்ச ரூபாய் பர்ஸை குத்தான்? சத்தியமாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க. எவனோ கொடுத்துருக்குறான், யார் கொடுத்ததுன்னு கேட்டாங்க. ஸோ அவன் நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, உண்மையிலே என்னை சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே என்னை பற்றி என்ன சொல்லுங்க, இவன் ஒரு கஞ்சன், செலவு பண்ண மாட்டான். ஆனால் இந்தியாவில் குறிப்பாக என்னுடைய துறையில் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஆனால் அந்த ரோல்ஸ் ராய்ஸில் 2 கார் இருக்குது. ஃபேண்டம்னு ஒரு மாடல் இருக்குது, கோஸ்ட்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த கோஸ்ட்டுங்கிற மாடல் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா இருக்கும் நம்ம நாட்டில். ஃபேண்டம்ன்ற மாடல் கிட்டத்தட்ட 14 கோடி இருக்கும். நான் வச்சுங்கிற கார் 14 கோடி ரூபாய் கார். ஆனால் என்னை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் கஞ்சன் அப்படின்னாங்க. ஸோ கஞ்சன்றது அதை நான் ஒத்துக்கிறது கிடையாது. வேல்யூ ஃபார் மணி. எனக்கு ஒரு பொருள் இந்த விலை, ரோல்ஸ் ராய்ஸ் கார்னா நான் 14 கோடியும் கொடுப்பேன். ஆனால் அதுக்காக என்கிட்ட பணம் இருக்குதுன்றதுனால இந்த மொபைலுக்கு 5 கோடினாக்கா கொடுக்க மாட்டோம். ஸோ எந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த பொருளுக்கு அந்த விலை கொடுக்கணும். அந்த பழக்கம் நமக்கு சின்ன வயசுலேருந்து வரணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு 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 வேல்யூ தெரியாமல் நம்ம செலவு பண்ணி பழக்கமாயிட்டால், நாளைக்கு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக வரீங்க, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அளவு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் நிறுவனம்